வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டீ கிடைக்குமாங்கிற தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டீ வித் குக்கிங். சோறு, டீ, காமெடி எல்லாம் ஒரே இடத்துல. இது டீ வித் குக்கிங். இங்க டீ கேட்டாலே டென்ஷனா இருக்கும், உண்மை என்னவோ அதுதான். அப்புறம் ஃபுட்டு கேட்டாலே பசிக்குதுங்கிறது. ஆனா காமெடி கேட்டதான் எல்லாம் மாறிடும். நான் உங்க ஹோஸ்ட் அருணா. இன்னைக்கு நம்ம பேச போறது டீ வித் குக்கிங். ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக டீ போடுங்க, தோசைகளை தூக்குங்க, ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊத்துறதுக்கு. இப்போ ஆரம்பிக்கும் போதே டீயோடவே ஆரம்பிக்கிறேங்க. ஒரு நாள் 11 மணிக்கு டீ கேட்டேங்க எங்கள் வீட்டில். நான் எப்பவுமே ஒரு 11 மணிக்கு வீட்டில் டீ குடிப்பேன். அந்த ஒரு டீ கேட்டது ஒரு தப்பான்னு தெரிலங்க. ஒரு டீ கேட்டதுக்கு நீ என்ன 11 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேலையை பார்க்குற அப்படிங்கிறாங்க. எங்க ஒரு டீ தானங்க கேட்டேன் நான். அதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணுமா? சரி, என்ன வேலை பார்த்தா என்னங்க, சும்மா இருந்தா என்ன வேலை பார்த்தா என்ன, எது பார்த்தா என்ன, நமக்கு டீ கிடைக்கணும் அவ்வளோதான், நம்மளே போட்டு குடிச்சிக்குவோம் அவ்வளோதான் அப்படின்னு நானே போட்டு குடிச்சிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு குக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது சமையல் பண்ணுறதுல நமக்கு நிறைய டாஸ்க் இருக்குது இல்லைன்னு சொல்ல. சமையல் பண்ணுறதே ஒரு டாஸ்காக தான் இருக்குது. என்னென்ன மாதிரி டிஷ் பண்ணுறோம், இல்லை என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆரம்பிக்கிற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதாங்க பார்க்குறோம். முதல்ல இந்த குக்கர்கிட்ட போகிறது தாங்க எனக்குலாம் பயமாக இருக்கும். எங்கே ஒரு வேலை விசில வச்சுட்டு மூஞ்சிருக்கு இதை அடிச்சிச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வேற ஒரு பயமாகவே இருக்கும். சரி, அதுக்கப்புறம் தான் சரி எப்படியே போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கேஸ்கெட் எப்படி போடுறது, கேஸ்கெட் கரெக்டாக போட்டிருக்கிறோமா, உள்ளே ஒரு குக்கருக்குள்ளார ஒரு தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக வச்சிருக்கா இல்லைன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து குக்கரை மூடினதுக்கப்புறம் ஒரு 5 தடவை ஒழுங்காக மூடி இருக்குமா செக் வேற பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை இல்லாத ஒரு கவலைங்க. என்னன்னா முதல்ல சாப்பாடுலாம் வச்சு கற்றுக்குவோம். சமைக்கிற ஸ்டேஜில் முதல்ல கற்றுக்குறோம். எங்கள் சாப்பாடு வச்சு பழகிட்ட பிரச்சனை இல்லைங்க, அது ஓகே, முடிஞ்சுது. சாப்பாடு, சாம்பார், ரசம்லாம் வச்செல்லாம் முடிஞ்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, எப்போ பார்த்தாலும் சோறு சாப்பாடுன்னு அதையே சாப்பிட்டு இருக்க முடியுமாங்க? நமக்கு போர் அடிச்சு போயிடும் அதையே சாப்பிட்டு இருக்கணும். தோசை இல்லைன்னா வாழவே முடியாதுங்க அளவுக்கு ஆயிடும் எனக்கு. அதனால தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றது நமக்கு நல்லா இருக்கும். டீ பூரிக்கெல்லாம் அடுத்து வரேன். ஃபஸ்ட்டு தோசை பற்றி பேசுவோம். அதனால் நம்மளே இப்படி யூடியூப் பார்த்தா நானும் மாவரைச்சு கற்றுக்கிட்டேன். எப்படியோ ஒரு மாவு வீட்டில் இப்போ சப்போஸ் இல்லைன்னா மாவில் நம்ம என்னங்க பண்ண, அவங்க வர வரைக்கும் மாவு அரைக்காமல் இருக்க முடியுமா, மாவு வச்சு கற்றுக்கிட்டேன் அப்படிதான். ஸோ அதுக்கப்புறம் சரி தோசை ஊற்றினா அப்போலாம் ஒரு சில கிரைண்டருங்க மேலே இப்போ நம்ம கை விட்டு எடுக்கிறோம்னா அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, மூடி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணி அரைச்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது. அது ஒன்று. இது மாவரைக்கிற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சமைக்கிறதுலேயே முக்கியமான பிரச்சனை என்னென்னா உப்பு போடாமல் இருக்கிறது தான். உப்பு போட்டிருப்போம், பத்தாது. அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம போட்ட மிளகா காரமாக இருக்கும். நம்ம செய்கிறதே வாயில் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆரம்ப கால ஸ்டேஜில் சமைக்கும் போது. அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செஞ்சிருவோம் அப்படியே நம்பிக்கை வந்துடுதுதான், இல்லைன்னு சொல்ல. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான ஒரு 2 டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேவரட் ஃபுட், என்னோட ஒரு ஷேர் ஃபுட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கே பண்ணுறாங்கன்ட்டு திருப்பூரில் புஷ்பா தேட்டர் சைடில் ஒரு கடை இருக்குது, நேஷ்னல் ஸ்டோர்ட்ட. அங்கே சுண்டல் அவ்வளோ பிரமாதமாக போடுவாங்க. எனக்கு இது வரைக்கும் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன், வெளியெல்லாம் ஃபுட்டு வாங்கினா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த சுண்டல் தான். ஆமாம், பச்சை பட்டாணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னைக்காவது அந்த பக்கமாக போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் என்னன்னா இன்னும் 2 டிஷ் என்னன்னா, எப்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு என்ன போட்டுக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த கிரேவி எடுத்து அதை போட்டுக்கோங்க. பிரெட்டை தனித்தனியாக கட் பண்ணி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள்லாம் போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டு பிரெட் அதை போடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா.
ஆனால் கொஞ்சம் 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 காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அவசரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸே எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு வாங்கி செய்கிற மாதிரி இது செஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு டிஷ் என்னன்னா இட்லி உப்புமாங்க. இட்லி உப்புமா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிஷ்ஷை தான், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரில. ஆனால் வந்து சாதாரணமாக இருந்தாலே இட்லி உப்புமா நல்லாயிருக்கும். மித்து உப்புமாவை கம்பேர் பண்ணும்போது ரவை உப்புமா அப்புறம் ஒயிட் கலர் உப்புமா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இட்லி உப்புமால இன்னொரு விஷயம் என்னென்னா சாதாரணமாக போட்டு வணக்கிறத விட இந்த சட்னி செஞ்சு வணக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டதுல தக்காளி ஒரு தக்காளி ஒன்று, வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, கொத்தமல்லி, ஒரு வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு சட்னியை அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளித்து வச்சுக்கோங்க சட்னியை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கள அந்த சட்னி அதை போட்டு நல்லா வணக்கிங்க. நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா இட்லி போட்டு நல்லா அதில் நல்லா பரட்டி நல்லா ரோஸ்ட் ஆகி பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அள்ளிடும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பற்றி பேசணும். அதிகமாங்க மித்த ஸ்நாக்ஸ்லாம் பரவாயில்லைங்க, பால் சம்மந்தப்பட்ட ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பால் நிறைய தேவைப்படும், அதான் பிரச்சனை. இந்த ரசகுல்லா, ரசமலாய் அந்த ஸ்வீட்டில் நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சது பால் கொழுக்கட்டை நான் செஞ்சு சாப்பிடுவேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வேலை தாங்க அதுக்கும் ஜாஸ்தி. பால் கொழுக்கட்டையை விட அடப்பிரதமன் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடப்பிரதமனுக்கு அந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த இது பார்க்குறது. அதை வந்து நம்மளே செஞ்சு அரிசி மாவில் செஞ்சு இலையில காய வச்சு அது ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எப்போ வச்சு நான் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறது நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு சில நேரம் இந்த ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றோம், ஒரு சில டைம் வந்து என்ன சொல்கிறது வயிற்றுக்கு வந்து சேராது, பேக்கிங் சோடா அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு வேளை நமக்கு சேரலை அப்படின்னா வீட்டில் அந்த பொருளை நம்மளே வாங்கி வீட்லேயே சமைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படிதான் எனக்கு இப்போ சேட் ஃபுட் வந்து ஒரு சில இடத்துல சேரலை நமக்கு அப்படின்னா நம்ம அந்த டிஷ்ஷை வீட்லேயே சண்டே சமைச்சு சாப்பிட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிஷ், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ் என்னென்னா கொத்து பரோட்டா ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிட்றது. வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கொத்து பரோட்டா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, அது குருமா தனியாக செஞ்சு, கிள்ளி பரோட்டாவும் பிடிக்குங்க. ஆனால் கொத்து பரோட்டானா கொஞ்சம் ஓரளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். கிள்ளி பரோட்டாக்கு நிறைய வேலை செய்யணும் உட்காந்து, அதுக்குள்ள டிஷ் என்ன சொல்கிறது ஒரு நிதானமாக நிறுத்தி செய்ய வேண்டியது. அதனால கொத்து பரோட்டா தான் போடுவேன், எனக்கு பிடிக்கும். அதனால் அது குருமாவெல்லாம் தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை எடுத்து அந்த தோசைக்கல்லை வெங்காயத்தை போட்டு அதாவது கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிச்சு வெங்காயத்தை போட்டு வணக்கி சாணலாம் ஊற்றி அதுக்கப்புறமா அது மேலே பரோட்டா போட்டு அதை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் போட்டு டக்கன்னு போட்டு அந்த சவுண்டுலேயேங்க அந்த கொத்து பரோட்டாவோட ப்ரிப்ரேஷன் மைண்டுக்கு வந்துடும். சரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா அந்த சாணலாம் செய்யும்போது நம்ம கரெக்ட் ஃப்ளேவரில் வரணும், அதுதான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். மித்தபடி நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா ஓகே. ஆனால் நல்லா சூப்பரான டிஷ்ஷுங்க, அது சரியான டிஷ். கொத்து பரோட்டா வந்து இவ்வளோ ஒரு டேஸ்டான டிஷ்ஷு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எனக்கு இன்னும் என்னென்னா இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்றோம், சேட் ஃபுட்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கூலிங்காக ஏதாவது குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வீட்டில் அந்த மாதிரி கொத்து பரோட்டா சொன்னால் டீ குடிச்சு பாருங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வைப்பாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே. ஆனால் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த குக் பண்ணி நம்ம எடுக்கும்போது அது ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. குக்கிங் வந்து ஒரு ஹாப்பினஸ், அது அல்டிமேட் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. சமைச்சு அந்த நம்ம சாப்பிட்றத விட யாருக்காவது வந்து அது கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டு அதை சாப்பிடும்போது தான் நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அன்றைக்கி பசிக்காதுங்க. நான் இன்றைக்கி நான் செய்கிறேன்னா அன்றைக்கி எனக்கு பசியே இருக்காது, வேறு யாருக்காவது செஞ்சு கொடுத்துட்டு பார்க்கும்போது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வந்து குக்கிங்கோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது, குக்கிங்கோட நம்ம செய்கிற குக்கிங்கில் வர ஹாப்பினஸ்ஸே இன்னொருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணி அதை பார்க்கறது தான், அவங்க செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்க்குறதுல தான் இருக்குது அந்த சந்தோஷமே.
ஸோ இதில் வந்து என்னென்னா கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு கடைசி ஒரு நூடுல்ஸ்னு ஒன்று பண்ணேங்க. நல்லாவே இல்லை அது. என்னன்னா எப்பவும் போல் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி இந்த தனியாக நூடுல்ஸ் வச்சுருப்பாங்களேங்க, அந்த ஹக்கா நூடுல்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. நான் என்ன பண்ணேன், மேகி நூடுல்ஸை வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ட்ரை பண்ணி வாயிலே வைக்க முடியலைங்க. சாப்பிட முடியல. எனக்கே நான் செஞ்சு சாப்பிட முடியல. நல்லா தான் சமைப்பேன். அன்னைக்கு நான் வேற மாதிரி ட்ரை பண்ணி நினச்சி சொதப்பி சுத்தம் அது வாயிலே வைக்க முடியல. சரி அப்புறம் போட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கீழே போட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சோண்டு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அதை பன்னீர் வெண்ணெயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு பிடிச்சது வந்து பன்னீர் மஷ்ரூம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கும். பன்னீரில் எது செஞ்சாலும் சூப்பர் தான். அதில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பேசிக்கலாம். சரி, இப்போது டீயும் காமெடியும் சேர்த்து போட்டாச்சு. நீங்கள் டீ போட்டு என்ஜாய் பண்ணுங்கப்பா. இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் கண்ணாடியில் வச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? வேறு எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.